I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. ഒറ്റയ്ക്ക് പോണം. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு கேட்குதானே தெரில, இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கேன், பட் கேட்கல. நாலாவது கீரு பத்தலை, 114 நாள் போலங்க. 5வது கீரு. கிலோமீட்டருங்க சென்னை. அநேகமாக இந்த ரைடுக்கு அப்புறம் நம்ம செயின் க்ளீன் அண்ட் லூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3000 தொட போகிறோம் நம்ம ஸ்மார்ட்டு. ஏன்னா வண்டி எடுத்து வெறும் 3000 தான் ஓட்டியிருக்கியா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட்டு உங்களுக்கு தான் வெறும் 3000, எனக்கு 3000. ஆமாங்க, உண்மையுமே நிறையா ஓட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப தூரம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 3000 ஓட்டிட்டியடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட்டு இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ரைடில் இதெல்லாம் ஒரு ரைடிங்கே இல்லை. ஆக்சுவலி என்னை கேட்டால் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ரைட் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ஒரு பெரிய ரைடு போயிட்டு வந்து பார்த்தா 1000 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மறுபடியும் இன்னொரு ரைடு போயிட்டு வந்தால் 1000 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஓவராக அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கணுங்க நம்ம ஸ்மார்ட்டை. நார்மலாக வண்டி வந்துச்சு போட்டு அடின்னு ரைடு மட்டும் போகிறதுலாம் முக்கியமே கிடையாது. நம்ம பாட்டுன்னு போகலாம், எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம். பட் அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிடணும். அதை பார்க்கும்போது எனக்கு பேச்சே வரலைங்க சத்தியமாக. வேற லெவலில் இருக்கு. ஆனால் சன்னி இப்போ என்னால் வெறும் கண்ணிலே பார்க்க முடியுங்க. செம்மையாக கூசவே கூசாது, கண்ணு நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து டெய்லியும் ரொட்டீனாக நடக்கிறது தாங்க. இந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து டெய்லியும் ரொட்டீனாக நடக்கிறது தான். அப்போ வந்து இது என்னடா அவ்வளோ அழகு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். பட்டு டெய்லியும் நடக்கிறதுலேயே அவ்வளோ அழகு இருக்குங்க உண்மையாலுமே. நிறைய பேருக்கு ஒரே விஷயத்த வந்து டெய்லியும் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்தால் இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு விதமான சலிப்பு தன்மையை பிடிக்காது. அது சலிப்பு தன்மை வந்துடும். இது என்னடா டெய்லி தாண்டா பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் யாருக்குன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து ஒய்ஃபையே பிடிக்கிறது கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதே மாதிரி தாங்க. ஆனால் அதே வந்து ட்ராவலர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ராவலர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலே ஆகாதுங்க. ஒரே விஷயத்த டெய்லியும் பார்த்துட்டே இருந்தால் கூட சொல்கிறேனே நான், அது ஏன்னு அந்த மாதிரி தான், அது அப்படி தான். பட்டு நம்ம வர நேரம் பார்த்திங்களா, கரெக்டாக அந்த பில்டிங் கரெக்டாக மறைக்குது. அந்த பில்டிங் கரெக்டாக சன்னை மறைக்குது. அப்புறம் கரெக்டாக மேகத்துக்குள்ளே போயிடுச்சுங்க சன்னு. நம்ம நேரம் எப்படி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமோன்ற மாதிரி தோணுது. போய் தொலைய மேகமே. சூப்பராக இருக்கு ஆனால் வியூ. சரிங்க, இந்த இடத்துக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு பாய் அப்படியே கிளம்பலாம். நம்ம கோப்ரோவில் வர சார்ஜ் வர 13 தாங்க இருக்குது. சரி, நான் உங்களுக்கு எதனா முக்கியமான ஸ்பாட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஆக்சுவலி எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. சன்ரைஸும் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. சன்னு கீழே போயிடுச்சு.
வீட்டுக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டரோ என்னமோ தான் இருக்குது. போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ரைடு வந்து நார்மலாக நான் வந்து ரேடியேட்டர் கார்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுவேன். எப்படியோ அந்த வீடியோ அப்படியே போட்டுருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் அப்புறம் நம்ம ஷாப் எதுனா கேட்டிருந்தீங்க. அந்த ஷாப் அப்படியே ரிவீல் பண்ணிடுறேன். நான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஷாப் தான் அது. அந்த ஷாப் அப்படியே ரிவீல் பண்ணுறேன். அப்புறம் நம்ம SC3 கேபிள் வாங்குறது கேமரா ஷாப்புமே அப்படியே ரிவீல் பண்ணிடுறேன். அந்த வீடியோவும் கூட நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம SC3 கேபிள் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய விலாகாக தாங்க வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளமாக தெரியுது. என்னென்னா நெக் பெயின் தாங்க. ஹெல்மெட் பெயின் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்மெட் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அந்தளவு பெயின் தெரியாது. பட்டு கோப்ரோவும் தொங்குதில் அரௌண்ட் அதுவே ஒரு எப்படியும் ஒரு 1 kg கிட்ட வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் ஃபுல்லாக. மேபி அதனால் என்னவோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் என்ன பண்ணுறது, எல்லா மோட்டோவ்லாகருக்கும் வர ப்ராப்ளம் தாங்க இது ஆக்சுவலாக. அதனால தான் நம்ம அப்படியே சகிச்சுக்கிட்டோம். அதாவது நார்மலாக ஒரு அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட நல்லா தான் இருக்குது. ஒரு 80 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி 70 கிலோமீட்டர் ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கண்டிப்பாக. அது அப்படியே வேறு என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கெலாம். இதோட வெயிட்லெஸ்லாம் இருக்குது. இதை விட வெயிட்லெஸ்ஸாக வாங்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக AGV தாங்க போகணும். பார்ப்போம், ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இதுலேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். அசாடு சும்மா தானே இருக்குது, தண்டத்துக்குன்னு போட்டு விடுவோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அப்படியே OMR ரோடுங்க. ஆக்சுவலி அந்த சோழிங்கநல்லூர் ரூட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டானுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு இப்போ திருப்பி யூட்டர்ன் பண்ணிட்டு வரேங்க. நான் வெறியாகுதுங்க, ஏன்னா இப்படி பண்ணி தொலைகிறானுங்களோ இவனுங்க. GoProவில் வேறு எவ்வளோ சார்ஜ் இருக்குது என்ன இதுன்னு தெரிலங்க. நான் பாட்டுன்னு லாக் பண்ணிக்கிட்டே வரேன். டிராஃபிக் ஓவராக இருக்குங்க. வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் அப்படியே மன்னிச்சிருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்டா வீடியோ போட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வரும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படியே நம்புங்க.